சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் குல தெய்வம் போல் வராது. நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். குல தெய்வம் என்பது நீ விரும்பி பூஜை செய்யும் இஷ்ட தெய்வத்தை விட உனது குடும்பம், உனது குலத்தை காக்கின்ற தெய்வம்தான் குல தெய்வம் ஆகும். என்னதான் பல தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக உன் மனதில் நிறுத்தி கொண்டாலும் அந்த இஷ்ட தெய்வங்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் குல தெய்வத்தின் உத்தரவு வாங்கித்தான் வர முடியும். எனவே நீ முதலில் குல தெய்வத்தை வணங்கு. பிறகு நீ மற்ற தெய்வங்களை மனதில் வைத்து வணங்கு. இதில் ஒன்றும் தவறில்லை. குலத்தை காக்கும் குலதெய்வம் உன் வீட்டில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள, குலத்தை காக்கும் குலதெய்வம் உன் வீட்டில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள இப்பொழுது நான் ஒரு சில அறிகுறிகளை கூறுகிறேன். கவனித்து பார், நிச்சயம் தெரியும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வீட்டில் பல்லிகள் சத்தமிட்டு கொண்டிருந்தால் அங்கு குலதெய்வம் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு சில வீடுகளில் பல்லிகள் நிறைய இருக்கும், ஆனால் சத்தம் எதுவும் எழுப்பப்படாது. ஒரு இடத்தில் பல்லிகள் சத்தம் இட்டால் அங்கு குலதெய்வம் சக்தி நிறைந்திருக்கிறது என்று தான் அர்த்தம். வீட்டில் பல்லிகள், சிறு பூச்சிகள், பறவைகள், பூரான்கள் போன்று தானாக வந்தால் கண்டிப்பாக அங்கு தெய்வ சக்தி நிறைந்திருக்கும். வீட்டில் தெய்வ சக்தி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பறவைகளை அவை இழுத்து அழைத்து கொள்ளும் என்பதை நீ புரிந்து கொள். நீ ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பல்லிகள் சத்தமிட்டால் அவை எந்த திசையில் இருந்து சத்தம் எழுப்புகிறது என்று கவனித்து பார்த்தால் அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்று உணரும் வகையில் இருக்கும். இது நம் முன்னோர்கள் உனக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இன்றைய தலைமுறைகள் இதை பாதி மறைந்து விட்டார்கள். அதேபோல் நீ வெளியில் செல்லும் பொழுது பல்லி சத்தம் எழுப்பினால் நீ செல்லும் காரியம் நல்லபடியாக நடக்கும் என்று தான் அர்த்தம். இவ்வாறு உன் வீட்டில் இருக்கும் தெய்வத்தின் கூற்றின்படித்தான் இந்த சத்தங்கள் எழுப்பப்படுகின்றன. இவை அனைத்தும் உன் குல தெய்வ சக்தி இருப்பதை உனக்கு சத்தியம் என்று உணர்த்தும் ஒரு சங்கீத குறி ஈடுகள் ஆகும். அதே போல குல தெய்வம் கோவிலில் இருந்து நீ வாங்கி வரும் எலுமிச்சை பழம் நாளாக அவை வாடி போக வேண்டுமே தவிர வேறு மாறி அவை அழுகி போகக்கூடாது. ஒரு சில நேரங்களில் நீ வீட்டில் அமைதியாக இருக்கும் பொழுது திடீர் என்று காற்றோடு காற்றாக சில மனங்கள் உன் முகத்தில் வந்து அலைமோதும். அவை விபூதி மனமாக இருக்கலாம், சந்தன வாசனையாக இருக்கலாம், அபிஷேக வாசனையாக இருக்கலாம், அந்த தெய்வம் விரும்பி கேட்கும் பொருட்கள் வாசனையாகவும் இருக்கலாம். அந்த வாசனை உனக்கு வந்து சேரும். அதை நீ சில சமயங்களில் உணர்வாய். இது பொய்யல்ல, நிஜம். இதை நம்பு. இவ்வாறு உன் குல தெய்வத்தின் படைக்கும் ஒரு சில பொருட்களின் அறிகுறியாக இந்த வாசனைகள் இருக்கும். அப்படி இருந்தால் உன் வீட்டில் குல தெய்வமாக நான் வசிக்கிறேன் என்று அர்த்தம். நீ உணர்ந்து கொள், உன் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்று நீ உணர்ந்து கொள். உன்னை அறியாமல் நீ அமர்ந்து இருக்கும் பொழுது, நிற்கும் பொழுதோ, தூங்கும் பொழுதோ தோன்றும் இந்த சிந்தனைகள், ஏற்படும் இந்த வாசனைகள், உணர்த்தும் ஒரு உணர்வுகள் எல்லாமே உன் குலதெய்வம் உன் வீட்டில் இருப்பதை உறுதிப்படுத்தும் ஒரு விஷயமாக அதை ஏற்றுக்கொள். தோன்றுகிற பொழுது உடனடியாக கிளம்பி உன் குல தெய்வத்தை வந்து பார். உனக்காக இருக்கும் முதல் தெய்வம் உன் குல தெய்வமே ஆகும். மற்ற தெய்வங்கள் அதற்கு இரண்டாகத்தான் இருக்கும். இதை உன் மனதில் ஆழப்படுத்தி உண்மையை உணர்ந்து கொள். குல தெய்வத்தை மதி. அவருக்கு முதலில் பூஜை செய், படையில் இடு. அவர் உன் குலத்தை தலைமாடு கால்மாடு என்று காத்திருவார்.
ஓம் சாய்ராம். நன்றி.